ஷியான் ஹுசைனி என்னுடைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான நல்ல நண்பர். ஆக்சுவலாக அவருக்கு டெய்லி 2 யூனிட் பிளட் தேவைப்பட்ட போது என் பையன் அஸ்வின் போய் பிளட் கொடுத்துட்டு வந்தான். ஒரு வில் பவர் மிகுந்த ஒரு நபர். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதிலேருந்து எப்படி வெளியில் வரணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம். இவருக்கு இறப்பு என்பது இனிமே இப்போ வந்துடும் அப்படின்னு தெரிந்தும் அதை மிக சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு இறக்கிற நேரம் வரைக்கும் அந்த இறப்பை எதிர்கொண்டதில் எனக்கு தெரிந்து ஷியான் ஹுசைனி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த இறப்பையும் சந்தோஷமாக எதிர்கொண்டார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எத்தனையோ பேருக்கு மென்டாராக, குருவாக, வில்வித்தை, கராத்தே போன்ற விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் அவரை குருவாக எடுத்துக்கிட்டு அவருடைய சீடர்கள் கொடுத்த புத்தர் சிலைகளே ஒரு அரை முழுக்க இருக்கு. தியானத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஒரு ஷட்டில் காக்காக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், அதில் நல்ல வெரி குட் பிளேயர். அவர் நிறைய நாடுகளுக்கு இந்த வில்வித்தைகளுக்காக, கராத்தேக்காக அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 1000 பேருக்கு சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கார். ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மற்றவங்களுக்கு பண்ண அட்வைஸில் தன் உடல் நலத்தை கவனிச்சுக்கலையோங்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு உண்டு. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ரஷ்யா போகிறதுக்கு முதல் நாள் நினைக்கிறேன், அன்றைக்கி தான் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுது. அன்றைக்கிலிருந்து ஆக்சுவலாக அவருக்கு டெய்லி 2 யூனிட் பிளட்டு தேவைப்பட்ட போது என் பையன் அஸ்வின் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்தார். அவருடைய ஆசையே உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விஷயம்.